உதயநிதி சார் வந்து இருமொழி கொள்கை அறிஞர் அண்ணாவை வந்து இதுல வந்து அது யாரும் படத்தை மறுக்க முடியாது. காமிச்சிருக்கணுமே நீங்க. அங்க கோட்டை விட்டாருங்க. கோட்டை விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவர் டயலாக் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்ப போறது இல்ல. ஒரு ஒரு அண்ணாக்கு அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு படம். இந்திரா காந்தி அவர்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நீங்க எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ எலெக்ஷன் டைம்ல நீங்க ஆஹா ஓ சூப்பரா வந்து நம்ம வந்து தமிழ் பற்றுக்காக நம்ம இது எங்கங்க அப்படி அந்த மாதிரி அந்த படத்துல கொஞ்சம் கூட அந்த சென்டிமெண்ட் இல்ல. இதுல அது பேன் இந்தியா மூவின்றதுனால வந்து ஒவ்வொரு மொழியிலயும் அத வந்து அவங்க வாழ்க இவங்க வாழ்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேம். அது நம்ம தினமும் தானே நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தினமும் தானே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துல சொல்லிதான் நம்மளுக்கு தெரியணுமா நான் கேட்கிறேன். கரெக்டா இல்லையா? வரலாறு வேற. வரலாறுல நடந்தது எத்தனையோ விஷயங்கள். ஆனா இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது பேரறிஞர் அண்ணா போராடல. திருப்பி சொல்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் போராடல. சிவகார்த்திகேயன் தான் போராடி இருக்காரு மாதிரி காமிச்சிருக்காங்க.